என்னதான் நம்ம வீட்டில் பார்த்து பார்த்து செஞ்சாலும் இந்த தள்ளுவண்டி கடையில் இட்லிக்கும் தோசைக்கும் கொடுக்குற தக்காளி சட்னிக்கு ஒரு தனி மவுசு தான். ஒரு வெங்காயம் 2 தக்காளி 1 கரண்டி புளிச்ச மாவு வச்சு சும்மா 8 பேருக்கு இந்த சட்னியை கொடுத்துடலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 5 பல்லு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்டாக்கி தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 2 பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி பேஸ்ட்டாக தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ வாணலில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் பச்சை வாடை போகிற அளவு வதக்கிப்போம். கருவேப்பிலை, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் எடுத்து ஆட் பண்ணி எண்ணெய் பிரிகிற அளவு கொதிக்க விடுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சட்னிக்கு 2லேருந்து 3 கப் அளவு கூட தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் புளிச்ச மாவு, இட்லி மாவு, புளிச்ச மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோடனே இப்படி தான் லைட்டாக கொஞ்சம் திரியாக ஆகும். ஆனால் இது கிளறி விட்டு நல்லா கொதிக்க விட்டோன்னா இது ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிரும். ஸோ அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதித்த பிறகு கொத்தமல்லியை ஆட் பண்ணி சர்வ் பண்ணலாம். சுவையான சட்னி தயாராகிடுச்சு. 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணலாம், ஆப்ஷனல் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.